இப்போ அடுத்ததாக வந்து இந்த நாவல் குறித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக கமலி பன்னீர்செல்வம் அவர்கள் ஊடகவியலாளராக இருக்காங்க. பட் அதை தாண்டி அவங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப வாசகசாலை நன்றி கடன் பட்டிருக்கக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ பேசி அமர்ந்திருக்கின்ற ரம்யா ஆரம்பித்து எத்தனையோ நல்ல வாசகிகளை பேசக்கூடியவங்க வந்து எங்களுக்கு அடையாளம் காட்டினது முதல்ல கமலி மேடம் அவங்க தான். அதற்காக அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவங்களுக்கு. ஸோ இப்பொழுது இந்த யாரும் யாருடன் இல்லை நாவல் குறித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக கமலி பன்னீர்செல்வம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். யாரும் யாருடன் இல்லைன்ற இந்த நாவல் வந்து ஆக்சுவலாக 70-80களில் இருக்கிற ஒரு கூட்டு குடும்பத்தை பற்றி பேசுது இந்த கதை. இந்த கதையை வந்து ரம்யா சொன்ன மாரி வெறும் மொழி மாத்திரம்தான் இழுத்துட்டு போச்சு. மற்றபடி இந்த கதையில் வர்ற கேரக்டர்லாம் என்னை சுத்தமாக எதுவுமே வந்து ஒரு கவரவே இல்லை. அந்த ஒரு கூட்டு குடும்பம் தான். அந்த குடும்பத்தில் வந்து அந்த ஒரு வீடு தான் கதையோட மையம். அந்த வீட்டில் இருக்கிற மனிதர்கள். கதையோட சுருக்கத்தை அவங்க ரம்யா சொல்லிட்டாங்க. விவசாய குடும்பத்துலேருந்து வர்றாரு பொன்னையான்றவர். அவர் வந்து கொஞ்சம் அந்த விவசாய குடும்பத்துலேருந்து வெளில வந்து வியாபார நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரி ஆகிடுறாரு. அவருடைய ஒய்ஃப் அண்ணம்மா. டிப்பிக்கல் எப்படின்னா, ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க 70s 80sலனா அந்த உருவம் தான் அண்ணம்மாவுக்கு. அவங்க வந்து பிள்ளைங்களை பார்த்துப்பாங்க, வீட்டுக்கார் கொடுக்குற சமையல், அந்த மாதிரி அந்த வீட்டு வேலை வீட்டு நிர்வாகம் அதோடு முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்தது அவங்க வீட்டுக்கு வர மருமை. இந்த ஒரு தலைமுறை முடிச்சுட்டு அடுத்த தலைமுறை வந்து அவங்க 4 மகன்கள், அப்புறம் 2 மகள். அதில் ஒரு ஃபீமேல் கேரக்டர் கூட ஒரு தன்னம்பிக்கையான ஃபீமேலே கிடையாது. ஒரு ஊனமுற்ற பொண்ணு வந்து வளர்க்குறாங்க. அந்த பொண்ணை பார்த்தா எப்போ பார்த்தாலும் கழிவிறக்கத்தில் தன்னை பற்றியே தன்னையே நொந்துக்கிட்டு நிறைய வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்கிறாங்க. பட் பார்த்தா அவங்க வந்து ஒரு கழிவிறக்கத்தோடையே தன்னுடைய நிலைமைக்காக தன்னை வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி. இந்த நாவலில் வந்து நான் வந்து எதை மெயினாக பார்க்குறேன் அப்படின்னா, அந்த அணுங்கிற கேரக்டர் வந்து அவங்க டிஸ்கிரைப் பண்ண விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது ஒன்று தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது வினோதினியோட அந்த கேரக்டருக்குள்ளே, அந்த வினோதினின்றவங்க அந்த வீட்டு மருமகள். இந்த 4 மருமகளும் முறை வச்சு சமைக்கிறது, அந்த வழக்கம் போல் அந்த ஒரு கூட்டு குடும்பத்தோட நிகழ்வு. யாருக்கும் பெரிய ஒட்டலும் கிடையாது, ஒரு சண்டையும் கிடையாது. ஆனால் ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் அந்த ஒட்டலே இல்லாமல் இருக்கிறதுனால பிரிஞ்சிடுறதா, குடும்ப தலைவர் இறந்தோன்னே பிரிஞ்சிடுறதா சொல்கிறாங்க. எனக்கு இதில் இந்த கதையில் அந்த வினோதினின்ற கேரக்டர் இன்னும் ஒரு பெரிய புதிர். அவங்க வந்து அவங்களுக்கும் குணாவுக்குமான ரிலேஷனை ஃபஸ்ட்டு குற்ற உணர்வோடு ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ரிலேஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு செல்ஃபிஷான ஒரு இதுவாக தான் இருக்குது. தன்னுடைய உணர்வுகளுக்கு தான் அவங்க வடிகால் தேடுற மாதிரி தோணுதை தவிர குணா உண்மையாகவே லவ் பண்ணுறாப்புல. ஆனால் வந்து வினோதினியோட நடவடிக்கைகள்லாம் பார்த்தா அவங்களுடைய தேவைக்கு குணாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் வருது. அடுத்தது இன்னொரு இது வந்து இந்த ஒரு கருக்கலைப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. வினோதினின்றவங்களுக்கும் அந்த குணான்ற அந்த வீட்டோட கடைசி பையனுக்கும் இருக்கிற இல்லீகல் கான்டாக்ட்னால உண்டாயிடுறாங்க. அந்த கருக்கலைப்பை பற்றி சொல்லியிருக்கிறப்ப அதை இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபீமேலாக அவங்க ஒரு ஃபீமேல் எழுத்தாளர்ன்றப்ப அதை இன்னும் கொஞ்சம் நல்லாவே சொல்லியிருந்துருக்கலாம். ஒரு ஆழமாக ஒரு வினோதினி மேலே ஒரு பரிதாபம் கூட வராத அளவுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்லைட்டாக அந்த கருக்கலைப்பை சொல்லிவிட்டு அப்படியே கடந்து போயிடுறாங்க. அது ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அடுத்தது வினோதினியோட கேரக்டர் அந்த வீட்டில் இருக்கிற வாணின்ற பொண்ணுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சொல்கிற இடத்துல அவங்களுக்கு பயங்கர மனத்தடை இருந்திருக்குன்னு தான் தோணுது. அந்த கேரக்டரை பற்றி அவங்க சொல்கிறப்ப வினோதினி அந்த வாணிக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்கிற இடத்துலலாம் அவங்க கொஞ்சம் அப்படியே அந்த பூசினாப்பில் வாசகர்களுக்கான வெளியே விட்டு அவங்க பாட்டுக்கு அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு இந்த நாவலில் இன்னொன்று, இந்த நாவலில் வர ஒரு ஃபீமேல் கேரக்டர் கூட ஒரு கொஞ்சம் தன்னுடைய சுயன்றது கூட வேணாம். அம்பையோட கதையில் வரும், நீ என்னன்னு கொஞ்சம் யோசி அப்படின்ட்டு. ஆனால் இதில் உள்ள கேரக்டர் அதை பற்றி தன்னை பற்றி யோசிக்கிற மாதிரி இல்லை, வினோதினியே யோசிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்களே தவிர அந்த வினோதினி கடைசியில் பார்த்தா ஒரு தடவை சூசைட் அட்டம் பண்ணுறாங்க. துண்டாக இருக்குது கதையில் வந்து வர்ற பாத்திரங்கள் எல்லாம் அப்படியே துண்டாக இருக்கிறதுனால கோரிலேட் பண்ண முடியுது, மொழியினால் கோரிலேட் பண்ண முடிஞ்சாலும் அந்த பாத்திரங்கள்லாம் ரொம்ப துண்டாக இருக்குது. அடுத்தது ஒரு பொதுவாக ஒரு ஆசிரியர் எழுதுகிறப்ப அந்த ஒரு வீடை பற்றி சொன்னாலோ இல்லை வீட்டில் இருக்கிற மாந்தர்களை பற்றி சொல்கிறப்ப அந்த கதை ஒன்று நம்ம வந்து அவங்க சொல்கிற அந்த வீடு அந்த புற உலகத்தோடு நம்மளை அட்டாச் பண்ணிக்கணும், இல்லை அந்த கேரக்டர் அந்த மாந்தர்கள் அவங்கெல்லாம் சொல்கிறப்ப அதோட அந்த உணர்வுகளோடு நம்மளை பிணைச்சிக்கணும். ஆனால் உமாமகேஸ்வரியோட கதையில் எனக்கு ரெண்டுமே வரலை. அவர் வீட்டையும் நம்மளால் அவங்க சொல்கிற வீடு அந்த நுணுக்கங்கள்லாம் பார்க்குறப்ப வீட்டையும் நம்மளால் அந்த சூழலையும் உருவகப்படுத்த முடியல. அந்த மாந்தர்களுடைய கேரக்டர் சொல்கிறப்பையும் அப்படியே துண்டாக நிற்கிற வாசி அதுவும் ஒட்டவே இல்லை. எந்த ஒரு கேரக்டரும் நம்ம வாசித்து முடித்தோன்னே அது நம்மளுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி எந்த கேரக்டருமே இல்லை. எல்லாம் ஒரு செல்லுலாய்ட் கேரக்டர் மாதிரி தான் இருக்குது இதில் உள்ள ஃபீமேல் கேரக்டர். மேல் கேரக்டர் அதை விட இன்னும் இதுவாக இருக்குது.
அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஒரே டியூட்டி வர்றாங்க, ஒய்ஃபு, குழந்தைங்க பெற்றுக்கிற இது மாதிரி தான் வச்சுட்ருக்காங்க. இவ்வளோக்கும் அப்பா ஓரளவுக்கு நிறைய சம்பாரித்து வச்சுட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கிறப்பையும் இவங்க ஏன் அப்படி அந்த பணம் பின்னாடி ஓடுறாங்க? அது ஒருத்தர்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட அந்த 4 பேருமே அப்படி தான் இருக்காங்க, மேரேஜ் ஆன 4 பேருமே. இவங்க ஒய்ஃபுங்க என்னென்னா அப்படிப்பட்ட ஒரு புருஷனுக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் வந்து அன்பாக ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா அப்படின்றதுக்கு ஏங்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் தாங்கிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துருந்துச்சு. இதில் அந்த வினோதினி கேரக்டரை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு எனக்கு. அந்த கேரக்டர், அந்த குணா வீட்டை விட்டு போனோன்னா அவன் என்ன ஆகிறாரு, திரும்பி வர்றது இல்லையா, என்ன ஆனாருன்றதையும் சொல்லவே இல்லை. மற்றபடி இந்த கதையில் எனக்கு வேறு எதுவும் ரொம்ப பெருசாக ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், வாசிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குற பறவை இன்னொருத்தவங்க பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது எப்பவுமே உண்மை தான். பட் ஆனால் ஒரு பொதுவான அடிப்படையாக சில விஷயங்கள் வச்சுருப்போம். குடும்பங்கிற அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பெண்களுக்கான இடம் என்னவாக இருக்குது, அல்லது பெண்கள் மேலே வந்து செலுத்தப்படுகின்ற வந்து அன்பாகவும் சரி வன்முறையாகவும் சரி அதெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் அதை வந்து பார்க்கும்போது பெண் கேரக்டர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரம்யா சொல்லும்போது உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் தோணிருக்கும், இப்படி இந்த புக்கில் பேசியிருக்காங்க போல், இந்த மாதிரி தான் அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் இப்போ கமலி மேம் படம் அடிச்சு முடிச்சு உட்காந்ததுக்கப்புறமா இப்படியெல்லாம் வேறு இருக்குது போல இருக்குது, அப்போ இப்படி தான் யோசிக்கணுமா அதை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வியூ பாயிண்ட்டை சொன்ன மாதிரி நீங்கள் படிக்கிறது மூலமாக உங்களுக்கு வேறு ஒரு புது விஷயம், ஒரு புது புரிதல் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.